எங்க வச்சிருக்க? என்ன முறைக்கிற? உங்க அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறதுக்காக யாரும் சாப்பிடாம பட்டினியா இருக்க முடியுமா? உப்பு எங்க வச்சிருக்க? கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இருக்கு. ஏன் அத அலமாரியில வச்சு தொலைச்சா? இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்க முடியாதா? வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுடி. கூட கூட பேசுறத பாரு. ஏய், சாம்பார் பொடி எங்க வச்சிருக்க? என்ன கொஞ்சம் நிம்மதியா அளவிடுறீங்களா? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? என் புள்ள இப்ப வந்துருவாண்டி. அங்க எங்க அலைஞ்சிட்டு பசியோட வருவான். வரவனுக்கு நான் சோறு போட வேண்டாமா? நான் என்ன எங்க ஹோட்டலுக்கா கேக்குறேன்? எங்க வச்சிருக்க சொல்லு. அதுவும் அங்கதான் இருக்கு. அண்ணி வெளியில வந்துட்டாங்களா? அவங்களுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லல்ல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. அதனால போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் தான் அதிகமாகுது. ஐயோ, நீங்க அவங்க கிட்ட பேச வேண்டியதானே? வடமலை சார் போய் பேசினதுக்கு அவங்க எதுவுமே சொல்லல. ஏகே சாரை விட்டு பேசியிருந்தா அவங்க கண்டிப்பா பதில் சொல்லிருப்பாங்க. ஏகே சாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்ட்டாரு. என்னடா, என்ன ஆச்சு? செல்லம்மா இன்னும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. அப்படியா? சரி, நீ வா சாப்பிடலாம். அமுதா, நீ சாப்பிட்டியா? எப்படிங்க? அண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? ஏய், நீ பசி தாங்க மாட்டடா. வா, வந்து சாப்பிடு வா. அண்ணி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. டேய் வாசு, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா நீ? இப்படி அழுதுகிட்டு நடந்ததையே பேசிட்டு இருக்கிறதுனால செல்லம்மா ஜெயில இருந்து வெளியில வந்துட போறாளா? உனக்கு பிடிச்ச கோவக்கா பொரியல் செஞ்சிருக்கேன்டா, வந்து சாப்பிடுறா, வாடா. அமுதா, அழாத அமுதா. செல்லம்மாவை வெளியில கொண்டு வரதுக்காக சிட்டில இருக்கிற பெரிய லாயரை ஏற்பாடு பண்ண போறோம். கவலைப்படாத. வா, போய் சாப்பிடலாம். நான் திரும்ப வடமலை சாரை போய் பார்க்கணும். எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம். நீங்க முதல்ல எப்படியாவது அண்ணிய வெளியில கூட்டிட்டு வாங்க. ஐயோ, நொய் 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 நொய்ங்கறியடி. என் பிள்ளைய கொஞ்சம் விடாண்டி. அவன் சாப்பிடாம இருந்தானா உனக்கு வயித்து வலி வந்துடும்டி. டேய் வாடா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு கூட சேர்த்து பண்ணி வச்சிருக்கேன்டா, வந்து ஒரு வாய் சாப்பிடுறா. அம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். முதல்ல அமுதாவை சமாதானப்படுத்துற வழியை பாரு. போ. ஏன் இப்படி இருக்கிறான்? அடியே வா, வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கல, நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்திருந்தா இந்த மாதிரி அவஸ்தையே கிடையாது. எப்ப பார்த்தாலே அழுதுகிட்டே இரு. உனக்கு அமுதான் பேர் வச்சதுக்கு பதிலா அழுகன்னு பேர் வச்சிருக்கலாம். என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த செல்லம்மாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு, ஜெயிலு, ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு, இதே வேலை தானா? வேற வேற வெட்டியே கிடையாதா? எங்க இருந்து வந்து சேர்ந்தீங்கடி எங்க குடும்பத்துக்குன்னு? எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணியும் நாத்தனாரும் மேடம், எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னால எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க சார்? என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க மேடம். எனக்கு வேற வழியும் இல்ல. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப நான் இங்க வந்து நிக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்.
என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. மேடம், நான் போலீஸ். சட்டத்துக்கு மாறா என்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப கூட 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி செல்லம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். சாப்பிடுறதுக்கு கூட வாயை திறக்கலன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, உண்ணாவிரதத்தாலேயோ சத்தியாகிரகத்தாலேயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. சட்டத்துக்கும் நீதிக்கும் இதயமும் கிடையாது, சென்டிமெண்ட்ஸும் கிடையாது. உங்க வைஃப்க்கு முதல்ல அதை புரிய வைங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், போய் உங்க வைஃப் கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொலைகாரன் யாருன்னு சொல்ல சொல்லுங்களேன். உங்களால முடியாதுல்ல? அப்ப நடந்த கொலைகளுக்கு உங்க வைஃப் உடந்தையா இருந்திருக்காங்க, அது நியாயமா? நியாயம் தர்மம் பார்க்க சூழ்நிலையில நான் இல்ல மேடம். என் குழந்தை பிறந்து 3வது மாசம் அது ஜெயில இருக்கு. அத எந்த அப்பனால தாங்கிக்க முடியும்? மேடம், நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் செல்லம்மா கூட நான் வாழ்ந்திருக்கேன், அதை வச்சு சொல்றேன். அவ இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அதான் சார் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ மேடம், வெறும் பேச்சு மட்டும் என் பொண்டாட்டி புள்ளைய திருப்பி கொடுக்காது. மேடம் ப்ளீஸ், நீங்க ஒரு வாரம் உங்க கஸ்டடியில் எடுத்து அவளை விசாரிக்கிறதா சொன்னீங்க. தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் பெயிலுக்கு மூவ் பண்ணணும், தடுக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ, உங்களுக்கு ப்ளீஸ் எப்படி மேடம். சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல சார். சரி, பெயில் யார வச்சு மூவ் பண்றீங்க? அதான் பெயிலே கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் அந்த கடற்கரையான்ட்ட போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கேட்டேன். ஆனா அந்த நன்றி கேட்டவன் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சொந்த தங்கச்சி மேல அப்படி என்ன பகை? என்ன சொல்றது மேடம், குடிபோதைக்கும் பொம்பளை கிட்டே அடிமைப்பட்டவங்க கிட்ட இந்த அண்ணன் தங்கச்சி உறவுலாம் பார்க்க முடியாது. ரத்னா அவ செல்லம்மா கடத்தலன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். என் செல்லம்மா எல்லாருக்கும் நல்லதா செஞ்சிருக்கா மேடம். ஆனா அந்த ஏகே கூட என் செல்லம்மா அவ புரிஞ்சுக்கல. அஞ்சலி சதீஷ கல்யாணம் படிக்கிறதுக்கு அவ எவ்வளவு போராட்டினா தெரியுமா? ஆனா இப்போ அஞ்சலி சதீஷ் பிரிஞ்சதுக்கு காரணம் செல்லம்மா தான் சொல்லி அவரு புது கோபத்தை காட்டுறாரு. மேடம், இந்த உலகத்துல எல்லாருமே நன்றி கேட்டவங்க தான். ரொம்ப இமோஷனல் ஆகுறீங்க வடமலை. நீங்க ஏன் இந்த விஷயத்த கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்க கூடாது? ஒரு நல்ல அட்வொகேட்டை போய் மீட் பண்ணுங்களேன். மேடம், ஒரு வாரம் கஸ்டடியில எடுக்க போறேன்னு சொன்ன நானே இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? அது என்னோட தொழில். லாயரை போய் பாருங்கன்னு சொன்னது உங்க குழந்தை மேல இருக்கிற பரிதாபத்தால. எனக்கு எந்த பெரிய வக்கீலுமே தெரியாது மேடம். நான் ஒரு அட்வொகேட் சொல்றேன், ரொம்ப காஸ்ட்லியான ஆசாமி. ஆனா இந்த மாதிரி சமயத்துல அவரால் உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க மேடம். அவர் கையை காலை பிடிச்சாவது நான் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்திக்கிறேன் ப்ளீஸ். ரொம்ப அவசரப்படுறீங்க. அவர்கிட்ட நீங்க ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணணும். கொஞ்சம் எடக்கு மடக்கான ஆசாமி, ஆனா திறமைசாலி. சென்டிமெண்ட்ஸ், நியாயம், அநியாயம் இதை வச்செல்லாம் அவரை மடக்க முடியாது. அவரோட பேர் என்ன மேடம்? அவினாஷ். நீ சொன்ன மாதிரியே அந்த வடமலையை விரட்டி அடிச்சிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க் யூ. தேங்க்ஸ். ஸ்னேகா குட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. எனக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வடமலை இங்க வந்துட்டு போனாருல்ல, ஆமா. நேரா ஏகே வீட்டுக்கு போயிருக்காரு. ஆ. எதுக்கு? உதவி கேட்டுதான். ஆனா மதுமிதா ஏகேவை உதவி பண்ணவே விடலையாம். அவரை அவமானப்படுத்தி விரட்டி அமிச்சிட்டாங்களாம். அப்படியா? இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீ மதுமிதாக்கு போனை போட்டு வடமலை அங்க வருவான், எந்த உதவியும் செய்யாதுன்னு சொல்லிட்டியா? ஆமா சொன்னேன். எனக்கு அந்த செல்லம்மா வெளியில வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த பார் ஸ்னேகா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அழ வச்சு பார்த்த எல்லாருமே கதறி அழுததை கண்ணால பார்த்திருக்க. நமக்கு அந்த நிலைமை வேணாமா? ஓஹோ, அப்போ நான் கதறி அழுவேன்னு சொல்றீங்க? சே 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 சே, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு அந்த நிலைமை வேணான்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்னேகா. வாங்க சதீஷ், வாங்க. வணக்கம் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கோவில் எல்லாம் 6 கால பூஜைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இந்த வீடை பொறுத்தளவுல ஸ்னேகாவுக்கு 9 கால பூஜை எல்லாரும் நடத்துறீங்களாப்பா. ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ளீஸ். Sorry. என்ன விஷயம் சதீஷ்? நான் வரேன். சதீஷ், அதானே நீ சொன்ன உடனே நின்னுறாங்களே.
ஏன் தம்பி நான் உண்மையை சொன்ன உடனே உறுத்துதோ? ஐயோ ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன ஏன்பா நான் இருக்கிறது உங்க அண்ணனுக்கு தான் பிடிக்காம இருந்தது, உனக்குமா? இத பாருங்க, தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. நான் ஸ்னேகா கிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏய் என்னப்பா அப்படி முக்கியமான பிரச்சனை? நாட்டு பிரச்சனையா பேச போறீங்க? செல்லம்மா ஜெயில இருந்து வெளியே வந்துடக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு சதி திட்டம் போட்டு உள்ள வைக்கணும், அவ்வளவுதானே? நான் என்ன சொல்றேன்னா தம்பி, ஸ்னேகாவை கொஞ்ச நாள் தனியா விட்டுருங்க, அவ சந்தோஷமாவது இருக்கட்டும். இல்ல நான் இப்படிலாம் இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டேங்க. எனக்கு அந்த செல்லம்மாவோட அழிவுல தான் சந்தோஷம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். அதுல விருப்பமா உங்களுக்கு? அப்ப தயவு செஞ்சு பேசாம இருங்க. I'm sorry சதீஷ். இட்ஸ் ஓகே. நீங்க சொல்லுங்க. செல்லம்மாவுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் போல இருக்கு. ஜாம் எப்படி? இல்ல, ஏசி சிவரஞ்சனி கொடுத்திருக்கிற ஐடியாஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த ஏசி சிவரஞ்சனிக்கு தான் இல்லையா? அவங்களுக்கு தான் செல்லம்மாவை பிடிக்காது. கரெக்ட். ஏசி சிவரஞ்சனிக்கு செல்லம்மாவை பிடிக்காது. ஆனா அந்த வடமலை போய் ஏசி சிவரஞ்சனியை பார்த்திருக்காரு. வடமலை மேல பரிதாபப்பட்டு ஏசி சிவரஞ்சனி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதான் ஜாமீன் கிடைச்சிருமோன்னு தோணுது. ரத்னாவை செல்லமா கடத்திட்டு அந்த பழி உங்க மேல போட்டு ஒரு நாள் ஃபுல்லா லாக்கப்ல உட்கார வச்சால, அதுக்கு கண்டிப்பா நம்ம பழி வாங்கியே ஆகணும். தம்பி, இந்த சின்ன வயசுல உனக்கே அப்படி பழி வாங்குற புத்தி ஒண்ணு தெரியுமா உனக்கு? ரத்னாவை செல்லம்மா கடத்தல. உங்களை கேட்டாங்களா இப்போ? நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க? எங்க எனக்கு அந்த செல்லம்மாவை எப்படியாவது ஏதாவது பண்ணணுங்க. ஏன்னா நான் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். நாங்க பேசுறது பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க. நான் உள்ள போணுமா? தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, நான் ஏதோ ஆனந்தத்துல பேசுறேன். ப்ளீஸ், நாங்க பேசுறது உங்களால கேட்க முடியலன்னா உள்ள இருங்க, இல்லனா உட்காருங்க. நீங்க உட்காருங்களேன், உட்காருங்க சொல்றேன். சதீஷ் இங்க வாங்க. சொல்லுங்க. இல்ல, ரத்னாவை செல்லமா கடத்தலன்னு சொன்னாரு. அப்ப கடத்தினது யாரு? அட நீங்க வேறங்க, இப்ப அதுவா முக்கியம்? ஏங்க உங்க அண்ணனே நீங்க எழுந்திருக்கீங்க அந்த செல்லம்மாவால. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. அந்த ஏசி சிவரஞ்சனி ஏதோ ஐடியாஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஐடியாஸ்? சிட்டிலேயே பெரிய லாயரா, பேர் அவினாஷ். ஓகே. அவர் ராஜரான கேஸ் எதுவுமே தோத்தது இல்லையா? சோ வடமலையை போய் அவரை பார்க்க சொல்லி ஏசி சிவரஞ்சனி சொல்லியிருக்காங்க. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அவளுக்கு பெயில் கிடைச்சிடும். இதை நம்ம எப்படியாவது தடுத்தாக்கணும். அப்ப அந்த வடமலையை அந்த லாயரை மீட் பண்ண விடாம நம்ம ஏதாவது பண்ணிடலாம். ஸ்னேகா, இப்ப நம்ம அடித்தடின்னு ஏதாவது இறங்கணும்னா கண்டிப்பா அது செல்லம்மாவுக்கு சாதகமா முடிச்சிடும். அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் ஸ்டெப் எடுக்கணும். தம்பி, இப்பதான் நீங்க முதல் முறையா புத்திசாலித்தனமா பேசியிருக்கீங்க. வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க சதீஷ். தம்பி, ரொம்ப யோசிக்காதீங்க. பார்க்கறதுக்கு நல்ல புள்ளையா இருக்கீங்க. முதல்ல எண்ணெய் போட்டு தலையை சீவ கத்துக்குங்க. தப்பு பண்ற எல்லாருமே சிந்திச்சு தான் தப்பு பண்றாங்க, ஆனா மாட்டிக்கிறாங்க. ரொம்ப சிந்திச்சிங்க, உங்க 2 பேரையும் உள்ள தள்ளிடுவாங்க, ஜாக்கிரதை. நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. சொல்றதா சொல்லிட்டேன். சிந்தித்து பார்த்து செய்து திருந்திக்க. சார் கொடுங்க சார். பிரபாகர் சார், என்னையா இத்தனை மணி நிக்குது? எனக்கு தெரியாம டூரிஸ்ட் டிராவல்ஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கியா? சொல்லியா, வாடகையாவது வரும். சார் நம்மளை பார்க்க வந்த கிளைண்ட்ஸோட கார் சார். பார்க்க வந்த கிளைண்ட்ஸ்னா அப்படியே துரத்து அனுப்பிச்சிடு. பணத்தோட வந்தா மட்டும் உள்ளான்னு பேசுறியா? சார் அவங்களாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக. வெயிட்
வெயிட் பண்றாங்களா? அது அவங்க தலையெழுத்தியா? சிட்டில எவ்வளவு நல்ல லாயர்லாம் இருக்கும்போது அவங்கள விட்டு என்கிட்ட வந்தா இப்படிதான். சார் சிட்டில நீங்க தானே சார் பெரிய லாயர். அப்படியா பிரபாகரே, இத்த நீ நம்புறியா? சார் என்ன சார் நீங்க? நீ நம்பினா அது கரெக்டா தான் இருக்கும். வா பிரபாகரே, பிரபாகரே நீ இருக்கியே சார். ஹலோ டார்லிங் ஷோபனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் உன் சார். கேஸ பத்தி கவலையே படாத. நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம தான் జయిக்கிறோம். ఓకే సార్. రావు గారు నమస్తే నమస్తే. బెజార్ నుంచి వచ్చారు కదా, బంగినిపల్లి మామిడికాయలు తీసుకొచ్చారా? మర్చిపోయారు. డబ్బులు మర్చిపోలేదు కదా? లేదు సార్, తీసుకొచ్చారు. డబ్బా? ఫ్యాంటాస్టిక్. 2 లక్షలే కదా? అవును సార్. ఇది అప్పుడే పార్సల్ పన్నే. சரிங்க சார். అరే పొద్దున కలుద్దాం సార్. సార్ మీ గురించి గొప్పగా విన్నాను. అలాగా అయితే పని చేయండి, మీరు బయలుదేరండి. మీ కేసు సంగతి నేను చూసుకుంటాను. ఓకే నమస్తే బాయ్ సార్. బాయ్ బాయ్. వస్తాను సార్. నమస్తే సార్. నమస్తే భయ్యా. நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேச கூட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். மைசூர் ಪಾಟಿ தானே நீங்க? ಹೌದು ಸರ್. ಹೋಗಿ ಬನ್ನಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಬನ್ನಿ. ತಕ್ಷಣ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. तक्षण होग सर. सर सर होगो। नेक्स्ट वीक कर रहा है। दीदी मैं पहले बहुत बार आपसे कह चुका हूँ, आपका केस जो है वो उसमें कुछ नहीं हो सकता है. आपका टाइम बर्बाद कर रहे हो. भैया ऐसा मत बोलिए भैया. पता है आप सुबह से इंतजार कर रहे हैं, लेकिन आपके केस में कुछ नहीं हो सकता है. आप कृपया किसी और वकील को ढूंढ लीजिए दीदी. माफ कीजिए दीदी, माफ कीजिए. जय श्री कृष्ण, जय श्री कृष्ण. சார் செம்மையா இருக்கா? நம்ம கிளைண்ட் தான் சார். அவங்க பேரு ஸ்னேகா. ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் மாதிரி கிளியரா இருக்காயா? ஆமா சார். அதுல கொஞ்சம் பட்டர் போட்ட மாதிரி இருக்காங்க. வஸ்தியா இருக்காயா? சூப்பரா இருக்காங்க சார். ஆறாம் தேதி தானே கல்யாணம். சார் பொண்டாட்டி நம்பர் கூடியா? சார் ஹலோ சார். ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் இல்ல சார். இல்லையா? அப்பா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? சார் அந்த டைப். இல்ல தப்பா நினைக்கிறீங்களா? நானா தப்பா? சார் நான் தப்பான விஷயத்துக்கும் போறதும் இல்ல, நான் தப்பானவனும் கிடையாது. என்ன விஷயம் சொல்லுங்க. சார் ஒரு கேஸ் விஷயம். கேஸ் 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 கேஸ். நான் இப்போ கேஸ் பேசுற மூட்லயே இல்லைங்க. நான் இப்போ சமத்தியா தண்ணி அடிக்கிற மூட்ல இருக்கேன். நீங்க தண்ணி அடிப்பீங்களா? சார் பிரபாகர், இதுங்க தண்ணி அடிக்க ஆசைப்பட்டா மேல அனுப்பு, இல்ல அப்படியே பார்சல் பண்ணு. சார். ஹே ரிங்க சார், ரிங்க சார். ரிங்க சார். ரிங்க மிஸ்டர் ரிங்க அவினாஷ். ரிங்க ரிங்க நான் சொல்றது கேளுங்க சார், please. ப்ளீஸ் சார். ஹே ரிங்க 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 சார், ரிங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். பாஷு பாஷு. ஏய் நல்லா இரு. ஹே ரிங்க 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 ரிங்க